அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உப்பு சுத்தகரிக்கும் முறை தான் பார்க்க போகிறோம். அதாவது உப்பு வந்து சுத்தம் பண்ணுறது எப்படி. நம்ம கல் உப்பு வாங்கி நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சமையல் செய்யும்போது அப்படியே நேரடியாக போட்டுடுறாங்க. அந்த உப்பை நம்ம நேரடியாக சாப்பிட்றதால பல விதமான நோய் வருது. ஏன்னா இன்றைக்கி சொல்லவே வேண்டிய. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, இரத்த கொதிப்புன்னு சொல்கிறாங்க, அப்போ ரத்த அழுத்த நோயின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேருக்கு பலவிதமான நோயை சொல்லிகிட்டே இருக்கலாம். சுகர் சொல்கிறாங்க. ஏன்னா உப்பு வந்து சுத்தம் ஆக்கலைன்னா பலவிதமான நோய் தான் வரும். சரிங்க, அப்போ நம்ம உப்பை எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து பழங்காலத்தில் கிராமத்திலலாம் இது ஒரு வழக்கத்தில் வருவமாக வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்ச காலமாக இது கிடையாது. நான் வந்து எங்கள் ஆயா வந்து இது உப்பை வந்து சுத்தம் பண்ணுறன்னும்போது நான் சுத்தம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி சுத்தம் பண்ணாங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை, அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை, அப்படி இல்லைன்னா கரிசலாங்கண்ணி, அப்படி இல்லைன்னா தூதுவளங்கீரை இதெல்லாம் போட்டு அந்த உப்பை என்ன பண்ணேன்னா வானலில் போட்டு, வானலில் உப்பு சூடு ஏறின பிறகு மொளன்னு சத்தம் கேட்கும். அதாவது எண்ணெயில் ஒரு பொருள் பொரிஞ்சு அப்படி இந்த உப்பில் வந்து எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெயை போக்குறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, இந்த முருங்கைக்கீரையோ இல்லை பொன்னாங்கண்ணி கீரையோ இது போல் கீரை வகைகளை போட்டு அந்த உப்பில் வந்து போடும்போது பொரிஞ்சிடும். இது தானாக முறுக்கு போல் ஆகிடும். அதுக்கப்புறம் முரத்தில் கொட்டி புடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வெள்ளை துணியை போட்டு வெயிலில் காய வைக்கிறோம். வெள்ளை துணியாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயாக இருக்கலாம், இல்லை ஒரு சாக்கு வெள்ளை சாக்கை கூட போட்டு அந்த உப்பை காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த உப்பை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்ம உடம்புக்கு உப்பு அவசியமாக தேவை, உப்பு சத்து தேவை. நம்ம உப்பே எடுத்துக்கலனாலும் நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற சாப்பாட்டில் தாது உப்பு நிறைஞ்சிருக்கு. அதாவது இப்போ கீரை இருக்குன்னா இதோடைய வண்ணத்தில் இருக்கும் அந்த உப்பு. இப்போ தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்தினுடைய வண்ணத்தில் சார்ந்திருக்கு உப்பு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளை உப்பு நமக்கு தேவைப்படுது. அந்த வெள்ளை உப்பு நம்ம எடுத்துக்கும்பொழுது தான் நமக்கு வந்து அதாவது சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ மூட்டை தூக்குறவனா இருக்கலாம், கொத்தனார் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், டிரைவிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், எந்த வேலையோ அது அவங்க சார்ந்தது. அந்தந்த வேலையை நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எது நமக்கு அந்த தெம்பை தருதுன்னு கேட்டாக்கா அதில் முதல்ல தரக்கூடியது உப்பு தான். அந்த உப்பு நம்ம சுத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நோயே வராது. அதை பற்றி தான் விரிவாக இதில் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டாக்கா நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப பேர் கேட்குறதெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக சார்ந்த வீடியோ போடுங்க, உங்களுக்கு நிறையா அந்த மருத்துவ சம்பந்தம் தெரியும்ல, கிராமத்தில் இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது இது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விருப்பம். அதாவது நம்ம இந்த கிராமத்தில் பல பேர் பல விதமாக யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. அது வந்து அவங்கவுங்க பணம் சம்பாதிக்கிறது போடுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வருமானம் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல. நம்ம போடுற வீடியோ யாராவது ஒரு 10 பேருக்காவது ஒரு ஆதாயமாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நம்ம அதை மெனக்கிட்டு செஞ்சிட்ருக்கோம். இதை நான் செய்முறையை பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக செய்கிறன்றதை பாருங்கள். இது போல் ஒரு கிலோ உப்பு வாங்கி, அது எந்த உப்பாக கூட வாங்கிக்கிங்க, வாங்கி இது போல் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிங்க. தேவைப்படும்போது உப்பு போட்டு சமையல் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல உப்பு சம்பந்தமான நோயே வராது. பாருங்கள், முதல்ல நான் எவ்வளோ உப்பு எடுக்கிற மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நான் ஒரு கிலோ அளவுக்கு உப்பு எடுத்து சுத்தம் பண்ண போகிறேன். ஏன்னா உப்பு வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிலோவுக்கு 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா பொரிய விட்டு பாருங்கள், இந்த உப்பில் எப்படி எண்ணெய் இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். கையில் மின்னுதா? இதுதான் உப்பில் இருக்கிற எண்ணெய். இந்த உப்பில் வந்து ஒரு விதமான அழுக்குன்னு சொல்லுவாங்க, இதை கெடுதல். அதை நம்ம போக்கணும். இது நல்லா எரியும் போது அடுப்பில் வச்சிடலாம். இந்த உப்பு எல்லாம் சூடு ஏறுறதுக்குள்ளே முருங்கைக்கீரையை நம்ம உருகி எடுத்துடலாம். நல்லா சூடு ஏற்றோம். இதை பார்த்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்று பதம் பார்த்துலாம் ஆக வேண்டாம். அப்படி சும்மா பாருங்கள், கீரையை மொத்தமாக உருகியாச்சு. இந்த கீரை வந்து இப்போ நம்ம உப்பு வந்து சூடு ஏறவும் கீரையை உருவவும் கரெக்டாக இருக்குது. நல்லா உப்பு வந்து எப்படின்னா எண்ணெய் காயிற மாரி நல்லா சூடு ஏறின பிறகு தான் அதை போடணும். ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா கீரை வந்து அதுவும் கூட மெல்ட் ஆகிடும், அப்படியே பொரிஞ்சிடும். அப்புறம் நமக்கு அந்த உப்பு வந்து சுத்தமாக ஆகாது. ஏன்னா உப்பு வந்து இன்னும் சூடு ஏறலை. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் சூடு ஏறி 10 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகுது. இன்னும் உப்பு வந்து இன்னும் தெளிவான சூட்டுக்கு ஏறலை. அதனால் நம்ம நல்லா உப்பு சூடு ஏறின பிறகு தான் முருங்கைக்கீரையை அதனுடன் சேர்த்து அப்படியே கிண்டணும். அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். இதில் மெயினான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சிறுநீரக ஃபெயிலியர் ஆனவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா
இது போல் உப்பை சுத்தம் பண்ணி அவங்க சாப்பாட்டில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள், அதாவது ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு சுத்தமாக உடம்பு அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுமாரி உப்பை சுத்தம் பண்ணி கொடுக்கக்குள்ள அவங்க எக்ஸ்ட்ரா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கூட வாழறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சில பேருக்கு சிறுநீரகம் சரியாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவ்வளோ நன்மை இது நிறைஞ்சிருக்கு. இதில் இது வந்து வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறாங்க. நல்லா சூடாகி போச்சு. அதுக்கு மேலே மெயினாக இளம் சூடு, அதாவது ரொம்ப தீ அதிகம் இருக்கக்கூடாது. வருந்து வருது பேர். ஓகே இப்படி தான் உப்பை வந்து சுத்தம் பண்ணி, உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சுத்தமாகிட்டுது. அங்கே பாருங்கள், நம்ம போட்ட முருங்கைக்கீரை பூராவுமே அந்த உப்பில் இருக்கிற அழுக்க பூரா இழுத்து தடம் தெரியாத போயிருக்கு பேர். இப்போ உப்பை வந்து கொஞ்சம் உணர வச்சு புடச்சிடலாம். இப்போ ஒரு முறத்தில் கொட்டி முதல்ல ஆற வச்சுக்குவோம். பாருங்க எந்த அளவுக்கு உப்பு க்ளீனாக அதில் இருக்க கழுவு பூரா போயிடுச்சு பாருங்க. இதுதான் உப்பு சுத்தக்கறி முறை. இதை கொஞ்சம் மெனக்கிட்டு செஞ்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு நோயே வராது, உப்புன்னு சம்மந்தப்பட்ட நோய் வராது. பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன் அந்த பிரசாதியை. ஏன்னு கேட்டால் அது ஆறி அதில் உள்ள கைப்பு பூரா இந்த முருங்கைக்கீரையில் வந்து அப்படியே சுத்தமாக சவுண்டு வரணுன்னு. பாருங்க, நம்ம போட்ட முருங்கைக்கீரை வந்து தடம் தெரியாத போயிடுச்சு பாருங்க. இதில் பூரா ஏறி அந்த கீரையை வந்து எந்த அளவுக்கு பசுமையாக இருந்த கீரை எந்த அளவுக்கு இப்போ இதாகிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் அப்படி இதாக, இது ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. என்ன கலர்னு சொல்ல முடியாத அளவுக்கு. பார்த்துக்கிட்டிங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ நம்ம இதை புடச்சிடலாம். பாருங்க, சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு உப்பு. இதில் வந்து சுத்தமாலாம் புடைச்சா போகாது. 1-2 அந்த இலைகள் இருக்க தான் செய்யும். இந்த முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா, 1-2 இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. பாருங்க, அவ்வளோதான். இதுதான் சுத்தமான உப்பு. இப்போ இந்த உப்பு எப்படி கலர் மாறி இருக்கு பாருங்க. இது எப்படி மண்ணுலேருந்து நமக்கு உப்பாக வந்ததோ அதே மாதிரியே திரும்பவும் அந்த ஸ்டேஜுக்கு ஆகிட்டுது. இப்போ வந்து சுத்தமான உப்பு இது வந்து இதுதான் சுத்தமான உப்பு. உப்பு வந்து உப்புல கைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கைப்பு போக்குன நமக்கு உப்பு இதுதான். இதில் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நமக்கு உப்பு சம்மந்தமான நோய் வராது. இது 100% உண்மை. உப்பு சம்மந்தமான நோய் இந்த இதுபோல் நீங்கள் உப்பை சுத்தம் பண்ணி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 100% உப்பு சம்மந்தமான உப்பு நோய் வரவே வராது. இந்த சுகர் அதிகமாக இருக்கிறவங்க இல்லைன்னா உப்பு நீர் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் உப்பை வந்து சுத்தம் பண்ணி அவங்க சாப்பாட்டில் தினந்தோறும் இது போல் உப்பை சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல உப்பு நீர் அதாவது 100% குறைஞ்சிடும் உப்பு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உப்பு நீர் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்காது. இதே போல் உப்பு சுத்தம் பண்ணி தான் சாப்பிடணும் திரும்பவும். அவங்க ஏதோ நான் சொன்னதுக்காக ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா செட் ஆகாது. தொடர்ச்சா 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதம் 1 வருஷத்துக்கு அப்படியே தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த உப்பால் வந்த நோய் எதுவுமே இருக்காது. அதேமாதிரி மேற்கொண்டு உப்பால் வரக்கூடிய நோயும் வராது. இதுதான் வள்ளல் பெருமானும் சொன்ன சுத்தப்படுத்தி சாப்பிடக்கூடிய உப்பு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம்.